ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். அடடா, அரோரா எப்படிப்பட்ட சூப்பரான ஒரு பர்சன் அப்படின்னு தான் நான் இப்போ தான் அது தெரியும் நம்மளுக்கு. அவங்க கேமில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்களா. அதாவது விஜய் பார்வதிக்கு ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, விஜய் பார்வதி கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஓவராக பேசுவாங்க. இதே அரோரா வந்துட்டு இது வரைக்கும் யாரும் பெருசாக பேச மாட்டாங்க. ஆனால் கொடுமை என்னென்னா, அவங்க தான் அந்த வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. அதேமாதிரி இந்த கேமில் ஏதாவது கேமை கொடுத்தாங்களா கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இப்போ ஒரு கிளிப்பு பார்த்தேன். நேற்று வரைக்கும் துஷாரு அதுக்கு வேறு ஒரு ப்ரொமோ வேறு போட்டு விட்டாங்க. காவிய காதல் மாதிரி பின்னாடி பேக்ரவுண்ட் வேறு போட்டு விட்டாங்க. ஐயோ பார்க்கும்போது அப்படி இருந்தது. இப்போ சொல்கிறாங்க ஆதரிக்கிட்ட, நேற்று வரைக்கும் எனக்கு ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சு, துஷாரை வந்து நான் வந்து ரொம்ப அப்படியே அதுவும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தேன், அதை ப்ளஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி அவன் கிடக்கிறான் பிஸ்கோத்து. எப்படி அவன் கிடக்கிறான் பிஸ்கோத்து, அவ்வளோதான் அப்படின்றாங்க. உனக்கு புரியுதான்னு கேட்குறாங்க ஆதரவை பார்த்து. என்னவா நேற்று வரைக்கும் வந்துட்டு அவன் இல்லைனா என் லைஃப் இல்லைன்ற மாதிரி அவ்வளோ பேசிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து பிஸ்கோத்துன்ட்டீங்க. ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்போம் உங்களுக்கு. அவங்க வந்து கை கொடுக்குறாங்க, கை கொடுக்க மாட்டாரு. அவர் சொல்லிட்டார், இங்கே பாரு ஒன்றும் பண்ண வேணான்ட்டார். அதே மாதிரி அங்கே பெட்ரூமில் அவங்க பேசும்போதும் பார்த்தீங்கன்னா கிட்ட ஆஃப் பண்ண வராங்க, நோ அப்படின்ட்டார். எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குன்றதான் சொல்லி ஒரு விஷயத்த பண்ணவொடனே நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீயே வந்துட்டு ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணால் நான் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் இவங்களுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது போல இருக்குது. அதையும் வந்துட்டு அங்கே வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. இந்த கிறிஸ்மஸ் டைமில் வேறு எக்ஸுக்கு வந்துட்டு இந்த இதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, விஷ் பண்ணுவாங்கள்ல, என்னத்தை சொல்ல. ரியா அப்போயே படித்து சொல்கிறாங்க, எதுக்கு நீ துஷார் பேர் நீ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க, நீ துஷார் லவ் பண்ணுறியா? இல்லை, அப்புறம் எதுக்கு துஷார் அதுவும் நேற்று இவங்க பண்ண அட்டுவழித்தை விட அநியாயம் என்னென்னா, சுற்றி சபரியும் நம்ம விக்ரமும் பாட்டு பாடாங்க பாருங்க, குறுக்கு சிறுத்தவள். அதுக்கு யோப்பா அநியாயம் பண்ணுங்கப்பா. இந்த ஃபினாலே வாரத்தில் இன்னும் என்னென்னலாம் பார்க்க வேண்டியதாக இருக்குன்ற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ அரோரா பேசுறதை பார்த்தோன்னே சரி உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னென்னா புதுசாக வேறு ஒரு விஷயம் ஒன்று போயிட்டுருக்கு. அரோராவுக்கு கால் பண்ணால் மட்டும்தான் போகுது, மற்றவங்களுக்குலாம் கால் பண்ணால் போக மாட்டுது அப்படின்ட்டு அதை வேறு வந்து வீடியோவை வந்துட்டு ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சான்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அரோராவுக்கு இந்த 4 பேர் தான் இருக்காங்க ஃபினாலில். அவங்களுக்கு எந்த பிளேஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.